எல்லாரும் மார்க் முக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க, திறமை தான் வேணும்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் நல்லா மார்க் எடுக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க? செமையான கேள்வியப்பா. மார்க் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மார்க் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்காது, திறமைதான் ஜெயிக்கும், மார்க் ஜெயிக்காது அப்படிங்கிறீங்க. மார்க் இல்லாம நீட் எக்ஸாம் எழுத முடியுமா? மார்க் இல்லாம எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா? மார்க் இல்லாம ஐஐடியில் ஜாயின் பண்ண முடியுமா? மார்க் இல்லாம நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்குமா? மார்க்குங்கிறது உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடையாது. ஆனா உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் வேணும்ல. நீ எந்த அளவுக்கு உழைச்சிருக்கங்கிறது ரிசல்ட் எது? உன்னுடைய மார்க் ஷீட் தானே. அது உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குமானா தீர்மானிக்காது. ஆனா இன்னைக்கு நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஒரு பெஸ்ட் காலேஜுக்காக நான் போகணும்ல, அதுக்கு எனக்கு தேவை மார்க் தானே. எனக்கு வந்து அங்கீகாரம் மார்க் தானே. அப்போ மார்க் வந்து உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குமானா தீர்மானிக்காது. ஆனா நீங்க என்ன காலேஜ் எடுக்கணுங்கிறத மார்க் தான் தீர்மானிக்கும். நீங்க எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இப்போ 11th இருந்து 12th இருந்து 10th இருந்து நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஜேஇ எக்ஸாம் எழுதணுமா, இங்க இருந்தா அதுக்கு ஆரம்ப புள்ளி. டிஎன்பிஎஸ்சி விஏஓ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய சப்ஜெக்ட்ல இருந்தா கேள்வி வைக்கிறாங்க. அதுல இருந்தா மேக்ஸிமம் கேள்விகள் வரும். ஸோ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னா கூட நீங்க உங்க சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதுல ஆன்சர் எழுத முடியும். ஸோ இப்போ இங்க மார்க் முக்கியமா தேவைப்படுதா? மார்க் அப்படிங்கிறது நீங்க ஃபாரின் போறதுக்கான ஒரு பாஸ்போர்ட் மாதிரி, விசா மாதிரி. அது இருந்தால் தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைய முடியும். ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைஞ்சா மட்டும் தான் நீங்கள் வந்து வெளிநாட்டு போக முடியும். அங்கே உங்கள் ஸ்கில்லை காட்டி நீங்கள் வந்து சுந்தர் பிச்சையாக மாற முடியும். சம்திங் ஏதோ ஒன்று ஆகலாம்னா அப்படின்னா மார்க் இங்கே அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மார்க். அப்போ மார்க் இங்கே தேவையா தேவையில்லையா? கண்டிப்பாக மார்க் தேவை. புரியுதுங்களா? இப்பவும் சொல்கிறேன், மார்க்குங்கிறது உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடையாது, உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம். இப்போ கிளாரிஃபை கிடைச்சிச்சா உங்களுக்கு மார்க் ஏன் தேவை அப்படிங்கிறது? இந்த மார்க் தான் ஒரு கஷ்டமான சூழல்ல, ஒரு கடினமான ப்ரெஷர் இடத்துல நீ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ற அப்படிங்கறத மார்க் தான் காட்டும். இப்போ உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ 10 லட்சம் 20 லட்சம் கடன் இருக்கும். மாசம் 1ஆம் தேதி ஆனா வாடகை கொடுக்கணும் ஒரு கவலை இருக்கும், வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணுங்கிற கவலை இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன், அதை அவங்க ஹேண்டில் பண்றாங்க, அதுல அவங்க சர்வே பண்றாங்க. இன்னைக்கு இந்த வயசுல உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ரெஷர் என்ன அப்படின்னா, படிக்கிறது, எக்ஸாமுக்கு மார்க் எடுக்கிறது. இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் நீங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா தானே வாழ்க்கையில வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க முடியும். இதுலேயே நம்ம பேனிக் ஆனாலும் ஃபியர் ஆனாலும் அப்படின்னா நல்லா நடக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. சரியா? ஒரு கடினமான சூழல்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்வு தான் இந்த மார்க் அப்படிங்கிற சிஸ்டம். ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. புரிஞ்சா? ஓகேவா? நான் சொன்ன பதில் கரெக்டா இல்லையா? ரைட்.